சார் நீங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா இருந்தாலும் ஓட்டுறவங்க சரியில்லைன்னா அது ஆக்சிடென்ட்ல தான் சார் போய் முடியும். கார்த்திக், ஏன் இப்படி நெகட்டிவாவே பேசுற? வானதி கண்டிப்பா இந்த தடவை டிரைவிங் கத்துப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அம்மா, என் மேல அவருக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அப்புறம் எதுக்குமா நான் டிரைவிங் கத்துக்கணும்? வேண்டாமா. யாரு உன்னை நம்புறாங்க நம்பலங்கிறது கேள்வி இல்ல. உன்னால முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயத்த நீ வைராக்கியத்தோட முடிக்கணும், நிரூபிச்சு காட்டணும். அதுதான் எனக்கு தேவை. வேற யாருக்காகவும் நீ டிரைவிங் கத்துக்கல, உனக்காக கத்துக்க போற. அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. மேம், கரெக்ட் மேம். இதை நானும் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறேன். இன்னும் அட்லீஸ்ட் 1 வீக்ல வானதி உங்களை பக்கத்துல உட்கார வச்சு சூப்பர்வா டிரைவ் பண்ணுவாங்க. அவங்கள நான் டிரைவ் பண்ண வைக்கிறேன். ஓகே, அப்படி அவங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோட ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டே போறேன். என்ன விஸ்வா, இதப்போ எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? மேடம், எனக்கு போட்டின்னு வந்துச்சுன்னா அதுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். உங்க மருமக வானதியால கண்டிப்பா கார் ஓட்ட முடியும். நான் கார் ஓட்ட வைக்கிறேன். வானதி மேம், டுமாரோ மார்னிங் நான் ஷார்ப்பா இருப்பேன். நீங்களும் ரெடியா இருக்கணும். மேடம், அப்புறம் இன்னொரு விஷயம், நாம பரதநாட்டியமும் குச்சிப்புடியோ கத்துக்க போகல. அதனால ப்ளீஸ் இந்த மாதிரி புடவை எல்லாம் கட்டிட்டு வந்துட போறீங்க. இந்த டிரைவிங்க்கு கம்ஃபர்ட்டா இந்த ட்ராக் டிஷர்ட் மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் டிரைவிங்க்கு எப்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் கிளம்புறேன். ஓகே விஸ்வா, மார்னிங் பார்க்கலாம். வானதி, பாய். ஏதோ பண்ணுங்க, நான் வரேன். வானதி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. கார்த்திகை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ டிரைவிங் கத்துக்கிட்டு காரை ஓட்டினா கண்டிப்பா அவனே உன்னை பாராட்டுவான். நான் கூட வீட்ல நடந்த பிரச்சனையால அந்த டிரைவிங் விஷயத்த மறந்துட்டேன். ஆனா இப்போ அந்த வாய்ப்பு விஸ்வா ரூபத்துல உன்னை தேடி வந்திருக்க. இதை நீ கரெக்டா பயன்படுத்திக்கோ வானதி. எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். சரிங்கம்மா. ஹலோ கார்த்திக் சார். என்ன சார், உங்க ஒய்ஃபுக்கு முன்னாடியே நீங்க அப்படியே பக்காவா ட்ராக் டிஷர்ட்லாம் போட்டு ரெடி ஆயிட்டீங்க சார். ஒருவேளை நானும் உங்களுக்கு ஏதாவது டிரைவிங் கத்து கொடுக்கணுமா? ஹலோ மிஸ்டர், ட்ராக் சூட் என்ன டிரைவிங் கத்துக்கு போறவங்களோட யூனிஃபார்மா? நான் ரெகுலரா ஜாகிங் போறவன், புரியுதா? அப்படியா சார்? அப்படின்னா ஓகே. நானும் உங்களை பிசிக்கலா பார்க்கும் போதே நினைச்சேன் நீங்க ரெகுலரா ஜாக்கிங் போவீங்களோன்னு. சூப்பர் சார். வாவ், சூப்பர் வானதி மேடம்.
நேத்து நான் உங்களை வீட்டுக்குள்ள புடவையில பார்த்த வானதி மேடமான்னு எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு. ட்ராக் டிஷர்ட் போட்ட உடனே ஆளே மாறிட்டீங்க. என்ன வானதி மேடம், ஏன் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு? ஆர் யூ ஓகே? ஓகே தான் சார். இல்ல வானதி மேடம், நீங்க நார்மலாவே இல்ல. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க புடவையே கட்டி பழகுனதுனால திடீர்னு இப்படி ட்ராக் டிஷர்ட் போடுறதுனால ரொம்ப அனீஷியா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு புடவை தேவையில்ல, வேற எனி ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை போய் மாத்திட்டு வந்துருங்க. நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது பரவாயில்ல சார். வானதி மேடம், நீங்க தயங்காதீங்க. ஆக்சுவலா நான் உங்களை டிஷர்ட் ட்ராக் போட்டு வர சொன்னதே உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தான். ஆனா இந்த ட்ரெஸ்ஸே உங்களுக்கு அனீசியா இருக்குதுன்னா ப்ளீஸ் நீங்க யோசிக்காம போய் சுடிதாரோ இல்ல வேற எனி ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க. அதுல எந்த தப்பும் இல்லை. மேம், குயிக்கா போயிட்டு வாங்க, டைம் ஆகுது. இதோ போறேன். வாங்க மேடம், ப்ளீஸ் கார்ல உட்காருங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க வானதி மேடம்லாம் கூப்பிட வேண்டாம், வானதினே கூப்பிடுங்க. இட்ஸ் ஓகே, வாங்க வானதி. வெரி குட், பரவாயில்லையே. கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க. பாருங்களேன், ஆக்சுவலி நான் கூட அடிக்கடி மறந்துடுவேன். டிரைவிங் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல், அதை கரெக்டா பண்ணிட்டீங்க. ஓகே வானதி, ஸோ நம்ம காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா சில ரூல்ஸை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம எப்பவுமே காரை டிரைவ் பண்ணும்போது நம்மளோட கண் பார்வை எப்பவுமே நேரா தான் இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி போற வண்டியை ஓவர்டேக் பண்ணணும்னா எப்பவுமே ரைட் சைடு கட் பண்ணி தான் போகணும். லெஃப்ட் சைடுல எப்பவுமே கட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி காரை எப்பவுமே லெஃப்ட் டர்னோ ரைட் டர்னோ திருப்பும் போது இண்டிகேட்டர் போடாம திருப்பவே கூடாது. இண்டிகேட்டர் போடணும். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்றதுக்கு ABC இந்த ஆர்டரை கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். இதோ உங்களோட ரைட் சைடு பக்கம் லாஸ்டா இருக்குல்ல, அது பேரு ஆக்சிலேட்டர். வாவ், எப்படி வானதி அது ஆக்சிலேட்டர்னு நீங்க கரெக்டா சொல்றீங்க? இல்ல, ஏற்கனவே ஒருத்தர் கார் ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. அப்போ இத பத்திலாம் சொல்லி தந்தாரு. ஓ அப்படியா? அப்போ கார்ல உள்ள எல்லா ஸ்பேரோட நேமும் உங்களுக்கு தெரியுமா? சரி ஓகே, இந்த ஆக்சிலேட்டருக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்குல்ல, அதோட பேரை சொல்லுங்க. அது பிரேக். சூப்பர். இந்த லாஸ்டா இருக்கு அது கிளட்ச். வாவ், அவ்வளவுதான் வானதி, சூப்பர். ஆமா, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு கத்து கொடுக்கலாம் எதுவும் பெருசா தேவையில்ல, உங்களை கரெக்ட் பண்ணாலே போதும். இல்ல, ஐ மீன் உங்க டிரைவிங்க சரி பண்ணாலே போதும்னு சொன்னேன். ஓகே, இப்ப கிளட்சை மிதிச்சுக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இப்போ கிளட்சை மிதிச்சு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு காரை அப்படியே ஸ்லோவா மூவ் பண்ணுங்க. கிளட்சை மெதுவா ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுங்க. மெதுவா மூவ் பண்ணுங்க. ஸ்லோ 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 மூவ். வெரி குட் வானதி. இப்போ அப்படியே செகண்ட் கியர் மாத்துங்க. ஸ்லோ ஸ்லோ. ஓகே, தேர்ட் கியர். வாவ், அவ்வளவுதான் வானதி, பரவாயில்லையே. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ரூல்ஸையும் பக்காவா ஃபாலோ பண்றீங்களே. இன்னொரு 1 வீக்ல நீங்க ரேஸுக்கே போகலாம்.
வானதி, இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு முன்னாடி லாரியோ இல்ல வேற ஏதாவது வண்டி போனா அதை எப்படி நீங்க முந்தி போவீங்க? வலது பக்கமா சார்? கரெக்ட். வானதி, உங்களுக்கு முன்னாடி எந்த வண்டி போனாலும் நீங்க ஓவர்டேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாரன் கொடுத்து ஒரு சிக்னல் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம இண்டிகேட்டர் போட்டு தான் ஓவர்டேக் பண்ணணும். சரிங்க சார். ரைட்ல டர்ன் பண்ணுங்க. பிரேக் அடிக்கும்போது ரொம்ப ஸ்லோவா அடிக்கணும். ஓகே? இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சதுல? புரிஞ்சது சார். சூப்பர் வானதி. மனசுல எந்த பயமும் இல்லாம காரை ஹாயா டிரைவ் பண்ணுங்க. ஃப்ரீ ஃப்ளோவா விடுங்க. ஓகே? சரிங்க சார். வாய் மூடு. ஆர்த்தி, ஏய், எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துருக்க போற? பாலக்குடி. ஆர்த்தி, சொல்றத கேளுடி. இந்தா ஒரு ரூபாய் இந்த பாலையாவது குடி. எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு தானம்மா வந்தேன். அப்புறம் எதுக்கு நீ பால்லாம் எடுத்துட்டு வர? புள்ள வேணான்னு சொன்ன எந்த அம்மா தான் பட்னி கிடக்கிறதுக்கு விடுவா? கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மரியாதையை இந்த பால் எடுத்து குடி. மா, வானத்திய விரட்டுற வரைக்கும் ஒரு வேலையாவது சாப்பிடாம இருக்கணும். அப்பதான் எனக்கு ரோஷம் வரும், கோவம் வரும். நமக்கு கோவமும் ரோஷமும் வந்து என்னடி பண்றது? ஊர் பேர் தெரியாதவளா பிறந்திருந்தாலும் அவ ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் பண்ணி தாண்டி பிறந்திருக்கா. அதனாலதான் நாம அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப அவ நம்ம மடியிலேயே வந்து விழுந்துகிட்டு இருக்கா. பாரு, அந்த லேப்டாப்போ என்னமோ அதுல தண்ணி ஊத்தி அது மொத்தமா எரிஞ்சு போச்சு. பல கோடி ரூபாய் பிசினஸ் எல்லாரும் சேர்ந்து கோவப்பட்டாங்க. ராஜேஸ்வரி அம்மா அவ மேல எரிஞ்சு விழுந்து கண்டுபிடி திட்டினாங்க. ஆனா என்னாச்சு? கடைசியில என் கையாலேயே அவளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வாமான்னு கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சே. பிறந்த நேரம் யோகமா இருந்தா யமனால கூட அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதான். அந்த மாதிரி யோகத்துல வந்து பிறந்திருக்காடி அவ. அவ இருக்கிற வரைக்கும் நம்ம அவளை பத்தி தாமா யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம சந்தோஷமாவே வாழ முடியாது. இப்ப அவ கார் கத்துக்கிட்டு என்னதாமா செய்ய போறா? இல்ல இங்கிலீஷ் படிச்சுட்டு என்ன செய்ய போறா? அத்தை ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கம்மா. நாம இதை விடவே கூடாது. என்னத்தடி நாம விடாம இருக்கிறது? அவங்க பெத்த புள்ள, அவ புருஷன், அவனே வேணாங்கிறான். அப்ப கூட நம்ம கேட்கவே இல்லையே. கார்த்திக்க விட வானத்தி தாமா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கா. அப்படி வானத்தி என்னதான் மந்திரம் போட்டான்னு ஒன்னும் புரியல. அவ மந்திரம் எல்லாம் ஒண்ணும் போட வேணாடி. அவ முகராசி. சில பேர் அப்படிதான், காரணமே இல்லாம ஒரு சிலருக்கு ஒரு சிலரை பிடிச்சு போயிடும். ஒரு சில பேரு எந்த காரணமும் இல்லாம பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும். நம்ம ராசி அப்படி. அதான் உங்க அத்தைக்கு நம்மள பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது போல இருக்கு. அதனாலயே அவளை ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அவங்களுக்கு நம்மள பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நாம இங்கதான் இருப்போம். ஆனா வானத்தி இங்க இருக்க கூடாது. கார் கத்துக்கிறாளாமே கார்லயே அவளுக்கு சமாதி கட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி ஆர்த்தி, இதெல்லாம் செய்யணும்னா நாம முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். முதல்ல இந்த பால் எடுத்து குடி. எனக்கு வேண்டாமா. எனக்கு ரோஷமும் கோவமும் வரணும்னா நான் கொஞ்சம் பசியோட இருக்கணும். போமா. மேனேஜர் சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட காரை சர்வீஸ் விட சொன்னேன், விடவே இல்லையா? ஐயோ சாரி சார், கொஞ்சம் ஒர்க்ல இருந்தால மறந்துட்டேன். இந்த வாரத்துல கண்டிப்பா சர்வீஸ் விட்டுறேன் சார். என்ன சார் நீங்க? நான் உங்ககிட்ட ஒரு ஒர்க்கு சொன்னா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா? சாரி சார், ஏதாவது ப்ராப்ளங்களா? இப்போ ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது பாதியிலே கார் நின்றுச்சு. காரோட கண்டிஷன் தெரிஞ்சதான முன்னாடியே உங்ககிட்ட சர்வீஸ் விட சொன்னேன். இப்போ பாருங்க,
நீங்க பண்ண மிஸ்டேக்னால இப்ப நான் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். சார் ரியலி சாரி சார். நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். நீங்க இருக்கிற லொகேஷன் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். இல்ல, எனக்கு ஆபீஸ்க்கு வர மூடே போயிடுச்சு. நான் லொகேஷன் அனுப்புறேன். மெக்கானிக் அனுப்பி காரை சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஓகே சார். ஆட்டோ எங்க சார் போன? காந்தி ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். ஏறுங்க. பாத்தீங்களா சார், காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு இவங்க அந்த பக்கமா போய் நின்று ஹாயா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுலே குறியா இருக்கான் சார். காரு கத்து கொடுக்குன்ற பேர்ல ரொம்ப பேர் இப்படித்தான் கூத்து வச்சிருக்காங்க சார். ஏங்க, நீங்க முதல்ல ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. சார், எவ்வளவு நேரம் அந்த ஒரு இளநீ குடிச்சிட்டு இருப்பீங்க? அதுல தண்ணி எப்போ காலி ஆயிட்டு இருக்கும். ரொம்ப நேரம் குடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காதீங்க. ஐயோ வானதி, நான் எதுக்கு நடிக்க போறேன்? நிஜமாவே சொல்றேன், இன்னும் இளநீ காலியே ஆகல. நீங்களே வேணா பாருங்களேன். சரி சரி. ஆனா எப்படி இவ்ளோ குடிச்சோம் உங்க இளநீல மட்டும் தண்ணி குறையாம இருக்கு? அதான் வானதி, விஸ்வாவோட பவர். நான் எப்பவுமே ரொம்ப லக்கியான பர்சன். சும்மா எதையாவது சொல்லாதீங்க சார். தண்ணி அதிகமா இருக்க இளநியா வாங்கிருக்கீங்க, அதனாலதான் இன்னும் காலியாகாம இருக்கு. வானதி, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க இன்னும் என்ன நம்பலல? நிஜமாவே நான் ஒரு ஸ்பெஷலான பர்சன் வானதி. நீங்க நம்புற மாதிரி என் லைஃபோட சில இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்களேன். நான் ஒரு பொண்ணை ஒன் சைடா ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன? நான் எப்போ போய் அந்த பொண்ணுகிட்ட என்னோட லவ்வை ப்ரொபோஸ் பண்ணனோ அதுக்கு அடுத்த வாரமே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் வேற ஒருத்தர் கூட. இப்படிதான் வானதி, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை போய் நான் பொண்ணு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிடும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். என்ன வானதி சிரிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க சொல்றது உண்மைன்னா இன்னும் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு தடவை பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் உடனே கல்யாணம் ஆயிடும்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதுக்காக நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இதே வேலையா என்னாலே சொல்றீங்களா? போங்க வானதி. சொல்றா கார்த்தி, உன்னோட டிவோர்ஸ் மேட்டர் என்ன மச்சான் ஆச்சு? டேய், இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்டுட்டு இருக்க? இல்ல மச்சான், உன் ஒய்ஃப் ரோட்ல வேற யாரு கூட நின்று பேசிட்டு இருந்தாங்க, அதான். டேய், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற ஏன்டா? டேய், ஒரு டவுட்டுக்கு தாண்டா கேட்டேன். நான் அப்புறம் கால் பண்றேன். இல்ல மச்சான், உன் ஒய்ஃப் ரோட்ல வேற யாரு கூட நின்று பேசிட்டு இருந்தாங்க, அதான். ஏமா, வானத்துக்கு கார் டிரைவிங் சொல்லி கொடுக்கறால அவளுக்கு முன்னாடியே தெரியுமோ? ஏண்டி, என்னாச்சு இப்போ? இல்ல, ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாலே, அதான் கேட்டேன். ஆமா ஆமா, அந்த கூத்த நானும் தான் கவனிச்சேன். ஏற்கனவே இந்த வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு.
மாப்பிள்ள வானத்தைய பிடிக்கவே இல்லைன்னு ஒத்த கால நிக்கிறாரு. கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைதானா? இன்னொரு ஆம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கட்டின புருஷனுக்கு கோவம் வரும்ல. இந்த பொண்ணுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வானத்திக்கும் ஒருவேளை கார்த்திகா தன்னை பிடிக்கல போல இருக்குமா? ஏய் சும்மா இருடி, உன் அத்தை காதுல விழப்போகுது. அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு தாமா இருக்காங்க. கார்த்திகா தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் அந்த டிரைவரை வானத்திக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்க வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இது? என்ன அர்த்தம்? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பாவம் கார்த்திக் மாப்பிள்ளையே நல்லா வெறுப்பேத்துறாங்கன்னு அர்த்தம். சரி, மாப்பிள்ள தான் அவங்க அம்மா சொல் பேச்சு கேட்டு அவங்களுக்கு அடங்கி நடக்கிறாரு. ஆனா இந்த சம்பந்தி அம்மா ஒரேடியா வானதிய தலைமையில தூக்கி வச்சுல கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா இன்னும் டைவர்ஸே ஆகலையே அவங்களுக்குள்ள. அது வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. வானத்திய யாராவது தப்பா பேசினாங்கன்னா அது கார்த்திகா தானமா பாதிக்கும். பாதிக்கும் தாண்டி, ஆனா அதெல்லாம் அவர் கேக்குறதுக்கு அவங்க அம்மா விட்டா தானே. பாவண்டி அவரு. ஒரு பக்கம் எனக்கு கார்த்திக் மாப்பிள்ளைய பார்த்தா பாவமா தான் இருக்கு.